வணக்கம் மேஷம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாத மனக்காயங்களை சுமந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். சில காயங்களுக்கு மருந்தும் கிடையாது, அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வார்த்தைகளும் இருக்காது. அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் முக்கியமாக நீங்கள் நம்பிய நபர்களாலேயே பட்ட அவமானங்களும் பட்ட பிரச்சனைகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும், அதுவும் மற்றவர்கள் பேசிய வார்த்தைகள், நீங்கள் எவ்வளவு தான் அவர்களுக்கு நன்மைகளையே செய்து கொடுத்தாலும் அவர்கள் பேசிய வார்த்தைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தீராமல் ஒரு காயமாக நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த அளவிற்கு ஆழமான ரகசியமான மனக்காயங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அதை உங்களுடைய குடும்பத்தினரிடமும் சொல்ல முடியாது, நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது நண்பர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள செய்த சில மனக்காயங்களாகவும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை வெளியில் சொன்னால் அவமானங்கள் ஏற்பட்டு விடுமோ என்று நினைத்து கொண்டு மனதிற்குள்ளேயே நீங்கள் பூட்டி வைத்து வாழ்ந்த நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே நீங்கள் தேவையில்லாத தீய பழக்கங்களையும் தீய செயல்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள செய்ய தொடங்கியிருப்பீங்க. அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பொருந்த ஆரம்பிக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். சொன்னால் நம்மளை கேலி செய்வார்களோ அல்லது தப்பாக நினைத்து விடுவார்களோ என்ற பயத்தில் எதையுமே நீங்கள் வெளியில் கூறாமல் மனதிற்குள் போட்டு வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தனக்குள்ளேயே அந்த ரணத்தை போட்டு போட்டி தினமும் அதை நினைத்து மனதிற்குள் குமரிய நாட்கள் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். வெளியில் சொன்னால் என்னவாகி விடுமோ, தேவையில்லாத மனக்காயங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விடுமோ என்று நினைத்து நீங்கள் கதறிய நாட்களும் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அந்த பாரத்தை தாங்க முடியாமலும் நெஞ்சு வெடிப்பது போன்ற உணர்வுடன் நீங்கள் கழித்த ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தெரிய ஆரம்பித்திருக்கும். ஆனா அதை இப்பொழுது கூட நீங்க நினைத்து பார்த்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏன் இந்த ஒரு செயலை மற்றவங்களுக்காக செய்து வாழ்க்கைக்குள்ள அவமானப்பட்டு நிற்கிறோம் என்ற ஒரு விஷயங்களும் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். மேஷம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில எல்லா காயங்களும் உடலில் தெரியாது. சில காயங்கள் மனதிற்குள் அமைதியாக வாழ்ந்து கொண்டே தான் அனைவரின் வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பொருந்தாது. ஆனா இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பொருந்தி கொண்டே தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நாட்களை நான் மட்டும்தான் அறிவேன் என்று சொல்லக்கூடிய தருணங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கலாம். சில காயங்களை அழுது வெளியேற்ற முடியாது. சில வேதனைகள் யாரிடமும் சொல்லவும் முடியாது. ஏனென்றால் சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற பயம் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அதை வெளியில் சொன்னால் நம்மளுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் ஏளனமாக நினைத்து விடுவார்களோ, நமக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் மனதிற்குள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளாமல் விடுவார்களோ என்று நினைத்து கொண்டு நீங்கள் எதையுமே உடனடியாக உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நபரிடமும் சொல்லாமல் தட்டி கழித்த நாட்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. இன்னும் சில காயங்களை அழுது வெளியேற்ற முடியாது. சில வேதனைகளை யாரிடமும் சொல்லவும் முடியாது. ஏனென்றால் சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனாலேயே எல்லாவற்றையும் மனதிற்குள் புதைத்து வைத்து சாதாரணமாக வாழ்வது போல நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே தான் இருந்தது. உங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் இன்னும் மறக்க முடியாமல் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் உயிராக நம்பிய ஒருவரின் வார்த்தை இன்று வரை உங்களுடைய மனதில் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். அவர் பேசிய அந்த வார்த்தைகளை உங்களால் இன்னும் சில நாட்கள் சில காலங்கள் கடந்தாலும் அதை உங்களால் மறக்கவே முடியாது. வெளியே பார்த்தால் வாழ்க்கை வழக்கம் போல் செல்வது போல இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த நினைவு மட்டும் ஒவ்வொரு முறையும் மனதை காயப்படுத்தி கொண்டே தான் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இன்னும் சில இரவுகள்ல எல்லாரும் தூங்கிய பிறகு மட்டும் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்த நாட்களும் நிச்சயமாக இருக்கும். பழைய நினைவுகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து மனதை பாரமாக்கி கொண்டு இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஏன் இது எனக்கு மட்டும் நடந்தது என்ற ஒரு கேள்வி பதில் இல்லாமல் உங்களுடைய மனதில் இன்னும் சுழன்று கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நிச்சயமாக நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கடன் சுமையை குறைக்க புதிய வழிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மேசம் ராசி அன்பர்களை, ஒரு மனிதனின் தூக்கத்தை கெடுப்பது எதிரிகளால் மட்டும் கிடையாது. மனதில் சுமையாக இருக்கும் கடன்களும் சில மனிதர்களின் வாழ்க்கையை நிச்சயமாக கெடுத்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் சில நேரங்களில் மாதம் முழுவதும் உழைத்த பிறகும் சம்பளம் வந்த சில மணி நேரங்களிலே எல்லாம் செலவாகிவிட்டது போல உணர்ந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனா உங்களை பொறுத்த அளவுக்கு பணம் என்பது கையில் தங்கவே தங்காது. ஏனென்றால் யாரேனும் உதவி கேட்டு வந்தார்கள் என்றால் அது சிறிது நாட்கள் தான் நீங்க பழகியிருப்பீங்க. ஒரு நாள் கூட பழகியிருந்தாலும் அந்த நபர்கள் கேட்கிறார்களே என்ற ஒரு எண்ணத்திற்காக அவர்களுக்காக நீங்கள் நிச்சயமாக செலவழித்து விடுவீங்க. குடும்பத்தினரிடம் திரித்து பேசினாலும் மனதுக்குள்ள கணக்குகள் மட்டும் ஓடிக்கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பதை மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். சிலருக்கு வருமானத்தை சீரமைக்க, செலவுகளை கட்டுப்படுத்த அல்லது புதிய வாய்ப்புகள் மூலம் நிதி நிலைமையை மெதுவாக மேம்படுத்தும் காலங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாற்றங்கள் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் மன நிம்மதியை மீண்டும் கட்டி எழுப்பும் அடித்தளமாகவே நிச்சயமாக மாறிக்கொண்டே தான் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கைக்குள்ளையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இரவில் நிம்மதியான தூக்கத்தை கெடுத்து உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகிய கடன் பிரச்சனைகளுக்கு இப்பொழுது ஒரு விடிவு காலமும் பிறக்கும். மற்ற நபர்களுக்கு நீங்கள் கடனை கொடுப்பதற்காக கொடுத்த பணமும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க ஆரம்பிக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கு தேவையான மொத்த பணமோ அல்லது அதற்கான புதிய வருமான வழிகளோ திடீரென உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். உங்களை வற்புறுத்திய கடன்காரர்களை உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கும் அளவிற்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது மாறிவிடும். வட்டிக்கு வட்டி கட்டிய காலங்கள் முடிந்து அசலை நேர் செய்யும் வாய்ப்புகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். தலையில் இருந்த ஒரு பெரிய பாறை இறங்கிவிட்டது போன்ற நிம்மதியும் சுதந்திரத்தையும் நீங்கள் விரைவில் உணரக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருப்பாங்க. அதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இதுவரைக்கும் நடந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களை கவனித்து பாருங்கள். கலகலப்பான பேச்சுக்களால் நட்பு வட்டங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் இப்பொழுது அதிகரித்து போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான சில விஷயங்களும் நிச்சயமாக ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுத்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறிவிடுவீங்க. சேமிப்பு குறித்த சிந்தனைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட தொடங்கும். மேல்நிலை கல்வியில் தெளிவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கால்நடைகள் மூலம் லாபகரமான ஒரு சூழல்கள் கிடைத்து அதிலும் போதுமான அளவுக்கு நல்லதும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் முக்கியமாக நீங்கள் நம்பிய நபர்களாலேயே பட்ட அவமானங்களும் பட்ட பிரச்சனைகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் அதுவும் மற்றவர்கள் பேசிய வார்த்தைகள் நீங்கள் எவ்வளவு தான் அவர்களுக்கு நன்மைகளையே செய்து கொடுத்தாலும் அவர்கள் பேசிய வார்த்தைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தீராமல் ஒரு காயமாக நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த அளவிற்கு ஆழமான ரகசியமான மனக்காயங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அதை உங்களுடைய குடும்பத்தினரிடமும் சொல்ல முடியாது, நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது நண்பர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள செய்த சில மனக்காயங்களாகவும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை வெளியில் சொன்னால் அவமானங்கள் ஏற்பட்டு விடுமோ என்று நினைத்து கொண்டு மனதிற்குள்ளேயே நீங்கள் பூட்டி வைத்து வாழ்ந்த நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே நீங்கள் தேவையில்லாத தீய பழக்கங்களையும் தீய செயல்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள செய்ய தொடங்கியிருப்பீங்க. அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பொருந்த ஆரம்பிக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும்.
சொன்னால் நம்மளை கேலி செய்வார்களோ அல்லது தப்பாக நினைத்து விடுவார்களோ என்ற பயத்தில் எதையுமே நீங்கள் வெளியில் கூறாமல் மனதிற்குள் போட்டு வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தனக்குள்ளேயே அந்த ரணத்தை போட்டு பூட்டி தினமும் அதை நினைத்து மனதிற்குள் குமரிய நாட்கள் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். வெளியில் சொன்னால் என்னவாகி விடுமோ, தேவையில்லாத மனக்காயங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விடுமோ என்று நினைத்து நீங்கள் கதறிய நாட்களும் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அந்த பாரத்தை தாங்க முடியாமலும் நெஞ்சு வெடிப்பது போன்ற உணர்வுடன் நீங்கள் கழித்த ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தெரிய ஆரம்பித்திருக்கும். ஆனா அதை இப்பொழுது கூட நீங்க நினைத்து பார்த்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏன் இந்த ஒரு செயலை மற்றவங்களுக்காக செய்து வாழ்க்கைக்குள்ள அவமானப்பட்டு நிற்கிறோம் என்ற ஒரு விஷயங்களும் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். மேஷம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில எல்லா காயங்களும் உடலில் தெரியாது. சில காயங்கள் மனதிற்குள் அமைதியாக வாழ்ந்து கொண்டே தான் அனைவரின் வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பொருந்தாது. ஆனா இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பொருந்தி கொண்டே தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நாட்களை நான் மட்டும்தான் அறிவேன் என்று சொல்லக்கூடிய தருணங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கலாம். சில காயங்களை அழுது வெளியேற்ற முடியாது. சில வேதனைகள் யாரிடமும் சொல்லவும் முடியாது. ஏனென்றால் சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற பயம் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அதை வெளியில் சொன்னால் நம்மளுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் ஏளனமாக நினைத்து விடுவார்களோ, நமக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் மனதிற்குள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளாமல் விடுவார்களோ என்று நினைத்து கொண்டு நீங்கள் எதையுமே உடனடியாக உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நபரிடமும் சொல்லாமல் தட்டி கழித்த நாட்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. இன்னும் சில காயங்களை அழுது வெளியேற்ற முடியாது. சில வேதனைகளை யாரிடமும் சொல்லவும் முடியாது. ஏனென்றால் சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனாலேயே எல்லாவற்றையும் மனதிற்குள் புதைத்து வைத்து சாதாரணமாக வாழ்வது போல நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே தான் இருந்தது. உங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் இன்னும் மறக்க முடியாமல் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் உயிராக நம்பிய ஒருவரின் வார்த்தை இன்று வரை உங்களுடைய மனதில் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். அவர் பேசிய அந்த வார்த்தைகளை உங்களால் இன்னும் சில நாட்கள் சில காலங்கள் கடந்தாலும் அதை உங்களால் மறக்கவே முடியாது. வெளியே பார்த்தால் வாழ்க்கை வழக்கம் போல் செல்வது போல இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த நினைவு மட்டும் ஒவ்வொரு முறையும் மனதை காயப்படுத்தி கொண்டே தான் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இன்னும் சில இரவுகள்ல எல்லாரும் தூங்கிய பிறகு மட்டும் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்த நாட்களும் நிச்சயமாக இருக்கும். பழைய நினைவுகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து மனதை பாரமாக்கி கொண்டு இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஏன் இது எனக்கு மட்டும் நடந்தது என்ற ஒரு கேள்வி பதில் இல்லாமல் உங்களுடைய மனதில் இன்னும் சுழன்று கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நிச்சயமாக நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கடன் சுமையை குறைக்க புதிய வழிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மேஷம் ராசி அன்பர்களை, ஒரு மனிதனின் தூக்கத்தை கெடுப்பது எதிரிகளால் மட்டும் கிடையாது. மனதில் சுமையாக இருக்கும் கடன்களும் சில மனிதர்களின் வாழ்க்கையை நிச்சயமாக கெடுத்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் சில நேரங்களில் மாதம் முழுவதும் உழைத்த பிறகும் சம்பளம் வந்த சில மணி நேரங்களிலே எல்லாம் செலவாகிவிட்டது போல உணர்ந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனா உங்களை பொறுத்த அளவுக்கு பணம் என்பது கையில் தங்கவே தங்காது. ஏனென்றால் யாரேனும் உதவி கேட்டு வந்தார்கள் என்றால் அது சிறிது நாட்கள் தான் நீங்க பழகியிருப்பீங்க. ஒரு நாள் கூட பழகியிருந்தாலும் அந்த நபர்கள் கேட்கிறார்களே என்ற ஒரு எண்ணத்திற்காக அவர்களுக்காக நீங்கள் நிச்சயமாக செலவழித்து விடுவீங்க. குடும்பத்தினரிடம் சிரித்து பேசினாலும் மனதுக்குள்ள கணக்குகள் மட்டும் ஓடிக்கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பதை மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். சிலருக்கு வருமானத்தை சீரமைக்க, செலவுகளை கட்டுப்படுத்த அல்லது புதிய வாய்ப்புகள் மூலம் நிதி நிலைமையை மெதுவாக மேம்படுத்தும் காலங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாற்றங்கள் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் மன நிம்மதியை மீண்டும் கட்டி எழுப்பும் அடித்தளமாகவே நிச்சயமாக மாறிக்கொண்டே தான் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கைக்குள்ளேயும்
என்பதையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இரவில் நிம்மதியான தூக்கத்தை கெடுத்து உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகிய கடன் பிரச்சனைகளுக்கு இப்பொழுது ஒரு விடிவு காலமும் பிறக்கும். மற்ற நபர்களுக்கு நீங்கள் கடனை கொடுப்பதற்காக கொடுத்த பணமும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க ஆரம்பிக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கு தேவையான மொத்த பணமோ அல்லது அதற்கான புதிய வருமான வழிகளோ திடீரென உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். உங்களை வற்புறுத்திய கடன்காரர்களை உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கும் அளவிற்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது மாறிவிடும். வட்டிக்கு வட்டி கட்டிய காலங்கள் முடிந்து அசலை நேர் செய்யும் வாய்ப்புகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். தலையில் இருந்த ஒரு பெரிய பாறை இறங்கிவிட்டது போன்ற நிம்மதியும் சுதந்திரத்தையும் நீங்கள் விரைவில் உணரக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருப்பாங்க. அதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இதுவரைக்கும் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களை கவனித்து பாருங்கள். கலகலப்பான பேச்சுக்களால் நட்பு வட்டங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் இப்பொழுது அதிகரித்து போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான சில விஷயங்களும் நிச்சயமாக ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுத்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறிவிடுவீங்க. சேமிப்பு குறித்த சிந்தனைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட தொடங்கும். மேல்நிலை கல்வியில் தெளிவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கால்நடைகள் மூலம் லாபகரமான ஒரு சூழல்கள் கிடைத்து அதிலும் போதுமான அளவுக்கு நல்லதும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதையும் கவனி